இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்ய என்ற எண்ணமும் நீ அழியாது எனக்குள்ளதோ ஐயா பராதரமான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்கென்ற சுகங்கான் பராபரமான சுதந்திர ஆட்சி பெறுகின்றோம். இயற்கையாகிய காற்றையோ மழையவோ பனியவோ வெயிலையோ அது வெளியிலேயே நம்மளும் ஒட்டு போயிட்டோம்னா சிரமத்தை கொடுக்காது. எதிர்ப்பு தான் தெரியக்கூடாது. எதிர்ப்புன்னா அதை வச்சு எதிர்மறையான இப்படி செய்தால் அந்த காற்று நிப்பாட்டிடலாம், மழை நிப்பாட்டிடலாங்கிற மாதிரி கொஞ்சம் அது விரோதமான காரியங்களை பண்ணோம்னா அந்த இயற்கை சீற்றம் அதிகமாகும். அதோடு ஒத்தி போயிட்டோம்னா நமக்கு அனுகூலமாக இருக்கும். எவ்வளோதான் மழை பெய்தாலும் கூட, எவ்வளோதான் பனி அடித்தாலும் கூட நம்ம உணவு பாதிக்காத அளவுக்கு அந்த இயற்கை காப்பாற்றும். இயற்கை காப்பாற்றணும்னா இயற்கை தான் இறைவன். அந்த இறைவனை இயற்கை இயற்கைன்னு சொல்லி இப்போ கலியுகத்தில் பழகிட்டாங்க. இறைவன் சொன்னா அது ரொம்ப மாசு விட்டு போகும், அவனுக்கு தெரியலை. ஏன்னா இறைவன் நம்பிக்கை இல்லை, அதனால இயற்கைன்னு ஏற்படாது. பொண்ணோ பொருளோ உனக்கு அதிகமாக கிடைச்சி போச்சுன்னா, அளவுக்கு முந்தி சேர்ந்து வச்சுன்னா அவனால திருப்தியாக நிம்மதியாக சாந்தியாக ஆனந்தமாக வாழவே முடியாது. மேலும் 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 பிரவர்த்தியான கர்மாக்கள் தான் சொல்லணும். அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இன்னொரு பார்க்கணும், இன்னொரு கொடுக்கணும், இன்னொரு வாங்கணும் வந்து மேலும் 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 பிரவர்த்தி தான் உண்டாகுமே தவிர நிவர்த்தி மார்க்கத்துக்கு இடமே இல்லை. From get more and more money, more and more worldly properties, you will not experience, you cannot experience this. You experience more and more suffering, troubles and difficulties. Because his mind wants to do all the external activities, pravritti marga. His mind will not show interest in a nivritti marga. பணமோ பொருளோ ஒரு அளவோடு இருந்ததுன்னா கர்மாக்கள் ரொம்ப குறையா இருக்கும், போக்குவரவு குறையா இருக்கும், கொடுக்கற வாங்க குறைவா இருக்கும், வாழ்க்கை எளிமையா அமையும். ஆடம்பரமான வாழ்க்கை, அமோகமான வாழ்க்கை கண்டிப்பா இருக்காது. உறவு சுத்தங்கள்லாம் அதிகமா வராது. அளவோடு பொருள் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது உறவு சுத்தங்கள் அதிகமாக உங்களை சிரமப்படுத்தாது. பணம் அதிகமாக இருந்ததுன்னா உறவு சுத்தங்கள் நிறைய ஒரு மாமிச தொண்டை 10-15 காக்காக்கள் தூக்கி அதை சாப்பிட முடியாம திண்டாடுற போல கிட்டத்தட்ட அனுப்ப முடியாது, ரொம்ப சிரமம். So if the properties, belongings are limited, then the karma will also be limited. Then the traveling will be limited, giving and receiving, the transaction of things will be limited. Then the contact with friends and relatives will be limited. If we have excess, anything in excess, then it will give a lot of trouble. So, suppose small bone is there. For a bone, too many bones will be fighting with each other. Like that,
if you have lot of money or lot of properties, many people will make use of us. They want to get money from us. So we cannot experience this if you have anything in excess. உங்களுடைய வினை விதிவசத்தால பணம் வளர்ச்சி இருந்தாலும் பொண்ணோ பொருளோ போகும் நிறைய வளர்ச்சி இருந்தாலும் எனக்கு வினை விதி இருக்கு, அதனால நிறைய கிடைக்கும், நிறைய வரும் போகும் இருந்தாலும் ஒரு வினை விதி வசத்தால ஒன்றுமே இல்லாமல் வறுமையே ஆவணமாக கொண்டாலும் இந்த இருவருக்கும் வேறுநாட்டம் இருக்குமானால் கவலை இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை. இருநாட்டம் இல்லாதபடி என்னுடைய பொருள் நான் தேடினேன், எனக்குத்தான் சொந்தம் என்று அந்த சாயங்கால அதிகார ஆதிக்க விதையினால எந்த விளையாடையும் துன்பம் தான். அமைதி கண்டிப்பாக இருக்காது. So there are two people. One man has lot of money because of his karma and destiny. Another man is in utter poverty. One man is very rich, another man is very poor. If both of them have God remembrance at all times, they can experience bliss. Otherwise, they cannot experience this. பொண்ணோ பொருளோ பணமோ பொருள்களோ தொழிலோ இதனால் இருந்தாலும் அதில் மயக்கம் இல்லாதபடி வருவது நன்மைக்கு, போவதும் நன்மைக்கு, நடப்பதும் நன்மைக்கு, நன்மை எது தீமை இல்லை என்ற நிறை மனதோடு ஒருவன் இருந்தானால் எந்த காலத்தில் அவனுக்கு துன்பம் அடையாது. So one may have lot of money, lot of properties, but if he thinks that everything happens by His grace, whatever happens is good for us, so if he has this tendency, he will always experience this. Otherwise, if he thinks that it is my property, it is my father's property, it is my money, he claims leadership and possessiveness with ego, arrogance, dominance, and superiority, and he will always experience suffering at all times. சத்சங்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு மகாத்மா ஆரம்பத்தில் பெரிய கொடினமாக இருக்கிறார். நவரத்தினங்களும் அவருக்கு அப்படி விளையாடு, ஏகப்பட்ட பொன்பட்டு வருது, எத்தனையும் கொடுக்குறார், வாங்குறார், வெளிநாடுலாம் போகிறார், கப்பல்லையே போய் வெளிநாட்டில் போய் பொருளை தேடுறார், வியாபாரம் பண்ணுறார். இப்படி ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் அந்த செல்வத்திலே மிதக்கிறார். அப்போ செல்வத்திலே மிதந்தாலும் கூட எல்லாம் இறைவன் தரணும். அவன் கொடுக்குறான், அவன் போகிறோம், அவன் ஆட்டி வைக்கிறான், நாம் ஆடுறோம், அவனுடைய அவனும் கிடையாது. இந்த உறுதியோடு இருந்தார். அப்போ இந்த இறைவன் வந்தவோடு இந்த பொருள் வர்றது போகிறதில்லை, கொஞ்சம் கூட அசைகளை இப்போ ஆனந்தமாக வச்சிருந்தது. சில காலத்தில் வினைவிதத்தாலையும் பகவானுடைய கருணையினாலையும் அத்தனை பொருட்களும் ஓடிச்சு. எல்லாத்தையும் காலத்திலும் அவளே ஓடிட்டார். ஒரு பயிரை கூட பக்கத்தில் வைக்கல. எல்லாரும் சொல்றாங்க, ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு வீட்டையும் திறந்து தன்படி ஏகானமாக அடைகிறார். எது இடம் கிடைக்கோ அங்கே பட்டுக்கிறார், என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுக்கிறார். எதையும் தேடுறதும் இல்லை, எதையும் வெறுக்கிறதும் இல்லை. இப்படி விருப்பம் விருப்பம் இல்லாமல் சஞ்சாரம் பண்றார். அப்பயும் அவருக்கு ஆனந்தம் குறையாது. 2 நிலையிலையும் மனம்தான் காரணமே தவிர பொருளும் காரணம் இல்லை, இந்த வறுமையும் காரணம் இல்லை, மனம்தான் காரணம். So there was a saint called Patnaka in 10th century in Tamil Nadu. He was a multi-millionaire. He was a great merchant. He traded with many countries and he was having a lot of 9 gems
just he was floating on the money. He was like a king. Even he used to help the king when he was in a lot of money. So such a great rich man. At the same time, he was a great devotee also. He thought that Lord has given money. It is his property. Nothing moves without his will. So he is giving the money in accordance with their karma and destiny. And he was always in bliss, even though he was very rich. At one point of time, he lost everything. He donated all his properties, all his money, everything. And he left his home, wearing only a towel in his waist. And he roamed in many places around his village. He slept in the cremation ground. Whenever he get food, he ate that food. Wherever the Lord showed the place, he slept in that place. Like a beggar, he roamed. So even then, he experienced bliss. When he was a millionaire, he experienced bliss because he thought that everything is given by the Lord. He has given us in accordance to merits and demerits. So it is his property, his belongings. After everything left him, after he donated everything to the poor, even then he experienced same bliss. No degrees in his experience of bliss. So the reason is the mind. When he was rich, he was in bliss. When he was in poor, he was in bliss. So there is no change in the experience of bliss, whether he is a rich man or a poor man. So the reason is our mind. ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கை தான் காரணம். பார்த்து என்ன சொல்லுகிறதோ அது உலகம் நம்பும். அந்த பொருளையோ பொருளையோ பொருள்களையோ என்னுடையது நான் என்ற ஒரு பிடிப்பு வைத்திருந்தால் என்னோடய நிறைய வழங்கலாம். என்னதான் அனுபவித்தாலும் நிறைய வருதுன்னு சாமானிய போனாரு. கோடி கோடியே வந்தாலும் சரி, கோடி கோடியே போனாலும் சரி, எல்லாம் அவன் செயல், அவனுடைய விளையாட்டு, அவனுடைய இயக்கம் என்று அவனை பார்த்திருந்தால் ஒன்று இருந்தாலும் துக்கமில்லை, அது போனாலும் துக்கமில்லை, எப்போதும் ஆனந்தமே. So even though he has a lot of money, if he claims the duration possesses us, then he will always experience suffering. His life is like in hell. Though he was maybe a billionaire, but his life is like living in hell. So if you think that everything given by the Lord, it is his responsibility to take care of our physical body, it is his will. If he gives, it is his will. If he takes anything from us, it is also the will of the Lord. If you have this tendency, we can always abide in the bliss. பொன்பொருளோ உறவு சுத்தமோ குடும்பத்தின் இணைப்பின் பிணைப்போ அத்தனையுமே திட்டமிட்ட காரியம். அது நான் என்னதுன்னு சொல்லக்கூடியதான் பந்தத்தை உண்டு பண்ணுது. என்னதான் இருந்தாலும் சரி, என்னதான் நடந்தாலும் சரி, உடல் சுத்தத்தோடு கொஞ்சம் பிழைந்தாலும் சரி, மணி மக்களோடு கொஞ்சம் கூட வேண்டாலும் சரி, நான் நல்ல எல்லாம் அவன் செயல், அவன் பொருள், அவன் இயக்கம் என்று பகவான் சார்ந்திருந்தால் எந்த சொந்த பந்தமும் ஒட்டாது, நிறைய வருதுன்னு கண்டிப்பா கிடையாது, எப்ப ஆனந்தமே. So one can live with a lot of money, lot of gold, with many friends and relatives, having a lot of properties, noble and immovable properties. But if he has the thought that it is given by the Lord, it is his property, his belongings, his friends and relatives, everything belongs to him, nothing moves without his will. So if you have this, you will always experience bliss. You will not experience sorrow, worry or agony in his life.
But if he claims creation possessiveness, it is my property, my belongings, my friends, my ladies, my family, then he will always experience sorrow and suffering. The leadership and possessiveness is the reason for sorrow and suffering. If we divide up leadership and possessiveness, we can experience this at all times. If we claim leadership and possessiveness, we can experience sorrow and worry at all times. எல்லாவற்றிற்கும் மனம்தான் காரணம். அந்த மனம்தான் அத்தனையும் சொந்தம் கொண்டாடி இன்ப துன்ப நரக வேதனையை திரும்ப 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 அனுபவிச்சு மேலாக அதே மனதை நாம் ரூம்ல பகவானிடம் ஒப்படைத்து விட்டால் மனம் அறிவாகி விடும். இன்ப துன்ப நிவர்த்தி கண்டிப்பா வராது, நரக வேதனை கண்டிப்பா கிடையாது. எந்த முன்னாடி ஆனந்தமா இருக்கலாம். So it is our mind which is responsible for our suffering and sorrow. Because of our mind, we experience happiness and sorrow. At the same time, if we surrender our mind to any Lord, His name and form, Lord Shiva, or Krishna, Rama, or Jesus, or Allah, or Saraswati, Vishnu and Parvati, if we surrender our mind to any one of these lords, then we can always abide in peace. We will be devoid of I and mine, we will be devoid of leadership and possessiveness. Hence we can abide in peace at all times. Yellam ni Guru Deva, Yellam ni Guru Deva, Yellam ni Guru Deva, Yellam ni Yellam ni Guru Deva, Yellam ni Guru Deva, Yellam ni Guru Deva, Yellam ni Yellam ni Guru Deva, Yellam ni Guru Deva, Yellam ni Guru Deva, Yellam ni Yellam ni